Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 8 Exercise 8.4 இந்த வீடியோல பார்க்கலாம். Third question பாருங்க. If u xyz is equal to x square plus y square by xy plus 3z square into y, find dou u by dou x, dou u by dou y and dou u by dou z. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் u வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு x y z வச்சுட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, சரிங்களா? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. Solution given எழுதிடலாம். u of x y z is equal to x square plus y square divided by xy plus 3 times of z square into y. இது main function. First நம்ம என்ன பண்ணலாம், dou u by dou x. u function in terms of x differentiate பண்ணும். இப்போ x எங்கெல்லாம் வருது பாருங்க, இது ரெண்டுத்துலயும் x வருது, இதுல x வரலாம், அப்போ இது 0 ஆயிடும். பட் இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா u by v. அப்போ v u dash minus u v dash by v square இந்த வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து v u dash, அப்போ v என்னது xy, அப்புறம் u dash, u dashனா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x ஸ்கொயரை மட்டும் நம்ம என்ன பண்ண போது 2xன்னு எடுத்தா போது, y வேண்டாம் 0 ஆயிடும். மைனஸ் u v dash, அப்போ u மொத்த டேர்மும் எடுத்துக்கணும். v dash xy, அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணால் y மட்டும் மிச்சம் கிடைக்கும். டிவைடட் பை v ஸ்கொயர், v ஸ்கொயர்னா xy ஹோல் ஸ்கொயர் அண்ட் பிளஸ் 0ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா அந்த டேர்மில் எக்ஸே இல்லை, எக்ஸ் இல்லைன்னா அதை 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இந்த 2xை உள்ளே கொண்டு வரலாம். இப்போ 2 times of x square into y மைனஸ் இந்த y இருக்குது பார்த்தீங்களா, y இன்சைட் கொண்டு வந்துடுங்க. x square into y plus into minus minus y square into y, y cube divided by x square y square. இப்போ இங்க பாருங்க x square y, இங்கேயும் x square y, இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 minus 1 1 1 into x square into y minus y cube divided by x square y square. இப்போ இது ரெண்டுத்துலயும் y காமனா, இப்போ y வெளியே எடுத்துட்டா x square minus y square divided by x square y square. ஒரு yயும் ஒரு yயும் cancel. பேலன்ஸ் நமக்கு x square minus y square divided by x square y மட்டும்தான் இருக்கும். dou u by dou x ஓட வேல்யூ இதான் வேல்யூ, சரியா? அடுத்தது dou u by dou y. இப்போ dou u by dou y பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு, இதுலேயும் y இருக்கு ப்ளஸ் தனியாகவும் y இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் கண்டுபிடிக்கிறோம், சேம் uv மெத்தட் ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் y. அப்போ இங்கே 2x வந்தால் இது 2yன்னு வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இதையும் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு uv மெத்தட் பண்ணிடலாம். v u dash, v வந்து xy, u dash y ஸ்கொயர், அப்போ 2 into y. அது வந்து மேலே நீங்கள் கொஸ்டின் பார்த்துக்கலாம், y ஸ்கொயர்னா 2y. v வந்து xy, அப்புறம் மைனஸ் u வேல்யூ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர், v வேல்யூ xy, y-ஓட கோஎஃபிஷியன்ட் x, அப்போ x மட்டும் இருந்தால் போதும். டிவைடட் பை v ஸ்கொயர் xy ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது நமக்கு 3z ஸ்கொயர் y, 3z ஸ்கொயர் y. அப்போ z ஸ்கொயரும் 3யும் y-ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ நம்ம ப்ளஸ் 3z ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கிட்டா போதுமா? இப்போ இதை இன்சர்ட் கொண்டு வாங்க. 2xy y ஸ்கொயர் மைனஸ் x இன்சர்ட் கொண்டு வந்தால் x கியூப் மைனஸ் உள்ள போகும் மைனஸ் xy ஸ்கொயர், இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும். divided by x square y square plus 3z square. இப்போ இது 2, இது வந்து 1. 2 minus 1 1xy square minus x cube divided by x square y square plus 3z square. இப்போ இது ரெண்டுத்துலயும் x காமனா இருக்கு, அப்போ x வெளியே எடுத்துடலாம். இப்போ y square minus divided by x square y square plus 3z square. இதில் ஒரு எக்ஸும் இதில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளோட வேல்யூ. y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3 times ஆஃப் z ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? dou u by dou z. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? dou u by dou z. இப்போ இந்த டேர்மில் இசட்டே இல்லை, ஸோ இது 0 ஆகிடும். ப்ளஸ் இந்த டேர்மில் மட்டும்தான் இசட் இருக்குது. ஸோ இசட் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் முதல்ல எழுதிடலாம். 3 into y into
z square differentiate பண்ணா 2 into z. So next line 3 2s are 6 z y or yz. நான் z முதல்ல எழுதிட்டேன். இல்லனா நீங்க yz ன்னு எழுதிக்கோங்க. or 6 into yz. ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான், பட் நான் முதல்ல z எழுதிட்டேன். நீங்க 6yz ன்னு எழுதிக்கோங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Next fourth question பாருங்க. If u xyz is equal to log x cube plus y cube plus z cube, find dou u by dou x plus dou u by dou y and dou u by dou z. One கண்டுபிடிக்கலாம். Solutionல u x y z is equal to log x cube plus y cube plus z cube ன்னு கொடுத்திருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நான் dou u by dou x செய்றேன். அப்போ u ஓட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, u ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா log x ன்னு எடுத்துக்கணும். இது log, இது கம்ப்ளீட்டா x. இப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. அப்போ 1 by x cube plus y cube plus z cube ன்னு எழுதிக்கணும். இப்போ x தானே டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ x cube டிஃபரன்ஷியேட் பண்றத மேல எழுதணும். 3 times of x square. இத நியூமரேட்டர்ல எழுதணும். இது dou u by dou x. Next dou u by dou y. Same log x னா 1 by x. log y ன்னு எடுத்துக்கலாம். அப்போ log y னா 1 by y x cube plus y cube plus z cube. y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ y cube வந்து 3y square ன்னு மாத்தி எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் z க்கும் ஈஸி. Same dou u by dou z is equal to 1 by x cube plus y cube plus z cube. இங்க z மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்ப 3z square நியூமரேட்டர்ல வரும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்மளும் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். dou u by dou x, dou u by dou y, dou u by dou z is equal to 3x square by x cube plus y cube plus z cube plus 3y square divided by x cube plus y cube plus z cube plus 3z square. First x அப்புறம் y அப்புறம் z. 3z square. So last அது வந்துச்சா x cube plus y cube plus z cube. மூணுத்துலயுமே வந்து 3 காமனா இருக்கு and x cube y cube z cube காமனா இருக்கு. அப்ப அத காமனா வெளிய எடுத்துட்டா 3 பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, x square plus y square plus z square divided by denominator எல்லாமே சேம் x cube plus y cube plus z cube. denominator சேமா இருக்கனால தான் மேலேயும் சேர்த்து எழுத முடியுது இல்லையா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 3 into x square plus y square plus z square divided by x cube plus y cube plus z cube. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஈஸியான சம் தான். log ன்னு கொடுக்குறாங்க. அப்போ 1 by x திருப்பி இப்போ x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா x cube டிஃபரன்ஷியேட் பண்றோம். y எடுக்கும்போது 3y square, z எடுக்கும்போது 3z square. அப்புறம் அது எல்லாத்தையும் பிளஸ் பண்றோம். டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு, நியூமரேட்டர் மட்டும் பிளஸ் பண்ணா போதும். அண்ட் எல்லாத்துலயுமே 3யும் காமனா இருக்கு, 3ய வெளிய எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ so much for watching.